உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ டி காலனுக்கு போயிட்டோம், ஜாங்கோ 6க்கு போயிட்டோம், மேலே போயிட்டு சிஎம்டி. அபிஷேக் அப்படியே சொல்லுங்க கண்ணு, ஜாங்கோ ப்ராஜெக்ட் எப்படி கண்ணு கிரியேட் பண்ணுவோம்? Django admin, ஜாங்கோ அட்மின், start project, my project 9. ஓகே கண்ணு. நாம இப்போ மை ப்ராஜெக்ட்டுக்கு பதிலாக இப்போலாம் ப்ராஜெக்டே கொடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் 10ன்னு கொடுத்துக்கலாம். PROJECT ப்ராஜெக்ட் 10 கண்ணு. ப்ராஜெக்ட் 10ன்னு கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது என்ன? CD project 10. CD project. CD project 10. அடுத்தது ஆப் கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? Python manage.py start app my app. Start app my app. ஓகே கண்ணு. இப்போ நாம இந்த ஆப்பை விசுவல் ஸ்டுடியோ கோட்ல ஓபன் பண்ணணும். Code space dot. ஓகே கண்ணு. இப்போ நான் டெம்ப்ளேட்டுக்கே போகல கண்ணு. டெம்ப்ளேட்டுல நான் போகல. ஸோ முதல்ல நான் செட்டிங்ஸ்ல போயிட்டு நான் அந்த இம்போர்ட் OS ஆல எதுவுமே கொடுக்கல. இன்ஸ்டால்டு ஆப்ஸுக்கு போயிட்டு நம்ம ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். மை ஆப் அது மட்டும் தான். நான் செட்டிங்ஸ்ல வேற எதுவுமே பண்ணல. நேராக ஆப்புக்கு போயிடுறேன். ஆப்புக்கு போயிட்டு என்ன பண்றேன்? ரெண்டு தான். மாடல்ஸ் ஓபன் பண்றேன். மாடல்ஸ்ல போயிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அந்த கிளாஸுக்கு பிராக்கெட்டுக்குள்ள பேராந்திசிஸ்க்குள்ள மாடல்ஸ் டாட் மாடல் அப்படின்னு கொடுக்கணும். மாடல்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர். மாடல்ல ஃபர்ஸ்ட் எம் வந்து கேபிட்டல் லெட்டர், லாஸ்ட்ல கோலன் வச்சு என்டர் அடிக்கணும். இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட். இப்போ ரெஜிஸ்டர் நம்பர்னா அது இன்டீஜரா தானே இருக்கும், அதனால இன்டீஜர் ஃபீல்டுன்னு கொடுக்கணும். இன்டீஜர் ஃபீல்டு. அடுத்தது நேம் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் கேர் ஃபீல்ட். அதுல மேக்ஸ் லென்த், இதான் சைஸ். நேம் வந்து எத்தனை லெட்டர் இருக்கணும். கட்டாயம் இந்த மேக்ஸ் லென்த் கொடுக்கல அப்படின்னா ஒர்க் ஆகாது. மேக்ஸ் லென்த் கட்டாயமா கொடுக்கணும். அடுத்தது ஏஜ்ங்கிறது இன்டீஜரா தான் இருக்கும் போது, அப்போ மாடல்ஸ் டாட் ஸோ இன்டீஜர் ஃபீல்டுன்னு கொடுக்கணும். லாஸ்டா டெஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் டபுள் அண்டர்ஸ்கோர். இந்த டபுள் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது பைத்தான்ல இருக்கக்கூடிய ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். அதுல செல்ஃப்னு மட்டும் கொடுத்துட்டு ரிட்டர்ன் செல்ஃப் டாட் நேம். ஏன்னா இந்த டெஃப்ங்கிற ஃபங்க்ஷன், இந்த டெஃப் எஸ்டிஆர்ங்கிற ஃபங்க்ஷன் கிளாஸ்க்குள்ள இருக்கு. பைத்தான்ல கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணீங்கன்னா கட்டாயமா செல்ஃப்ங்கிற கீவேர்ட் கொடுக்கணும். செல்ஃப் நேம். கண்ணு இதுவரையிலும் எல்லாருக்கும் புரியுதா? எஸ் ஆர் நோ? இதுவரையிலும் எல்லாருக்கும் புரியுதா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஓகே. இப்போ அட்மின் போயிடணும். அட்மின் டாட் py. அட்மின்ல இதை இம்போர்ட் பண்ணுங்க. அந்த மாடல்ஸ்ல இருக்கிற அந்த கிளாஸை அட்மினுக்கு இம்போர்ட் பண்ணுங்க. ஏன் சார் இம்போர்ட் பண்ணணும்? இந்த அட்மின் தான் அந்த ரெஜிஸ்டர் நம்பர்லாம் என்ட்ரி பண்றதுக்கு உண்டான HTML கோடு, CSS கோடெல்லாம் கிரியேட் பண்ணும். அதுக்காக ஸோ ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட், அந்த கிளாஸ் நேம் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு அட்மின் டாட் சைட்டுக்கு என்ன சைட்ஸ்னு வரும், அது கிடையாது சைட். அட்மின் டாட் சைட் டாட் ரிஜிஸ்டர், அதில் அந்த கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே நீங்கள் அட்மின்ல டைப் பண்ண வேண்டிய ரெண்டு லைன் ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் அந்த கிளாஸ் நேம். இங்கே மாடல்ஸ்ல என்ன கிளாஸ் நேம் கொடுக்குறீங்களோ அந்த கிளாஸ் நேம். ரெண்டாவது அட்மின் டாட் சைட் டாட் ரிஜிஸ்டர்ல அந்த கிளாஸ் நேமை கொடுத்துடணும். கண்ணி இது வரலையும் புரியுதா? எஸ் ஆர் நோ? இது வரலையும் புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ் ஆர் நோ? ஓகே. இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இப்போ நாம டேட்டாபேஸ், இப்போ நம்ம இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்ல, இப்படி கிளாஸை கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இப்போ டேட்டாபேஸ்லாம் டேபிள்லாம் கிரியேட் ஆகாது. இந்த கிளாஸை ஒரு டேட்டாபேஸ் டேபிளா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம ரெண்டு லைன் டைப் பண்ணணும். பைத்தான் manage.py மேக் மைக்ரேஷன்ஸ் போட்டு என்டர் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி பாருங்க, பிளஸ் கிரியேட் மாடல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். அடுத்ததா மைக்ரேஷன்ஸ்க்கு அடுத்ததா மைக்ரேட் இப்படி டைப் பண்ணணும்.
இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா டேபிள்ஸ் நேம். இத்தனை டேபிள் நமக்கு ஜாங்கோ நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. இந்த டேபிள்லாம் என்னன்னு பார்க்கணும். சரி கண்ணு. அடுத்ததா இப்போ நாம ஒரு சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு python.manage.py எல்லாமே இந்த python.manage.py தான் கண்ணு. கிரியேட் சூப்பர் யூசர் போட்டு என்டர் அடிங்க. ஸ்பேஸ் வரக்கூடாது. கிரியேட் சூப்பர் யூசர் கண்டினியூஸா என்டர் அடிங்க. யூசர் நேம் கேட்கும். தயவு செஞ்சு நேமை மாத்தாதீங்க. அட்மின் அப்படின்னே கொடுங்க. இமெயில் அப்படின்னு என்டர் அடிங்க. இமெயில் வேணா நீங்க கொடுங்க, நான் கொடுக்கல. பாஸ்வேர்டு 123 கொடுங்க. பாஸ்வேர்டு 123 கொடுங்க. இந்த இடத்துல பாஸ்வேர்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கும். ஒய் கொடுங்க. ஒய் போட்டு என்டர் அடிங்க. இப்போ நமக்கு பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வரை ரன் பண்ணுவோம். ஸோ python manage.py run server சர்வரை ரன் கொடுத்துடலாம். சர்வர் ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு 127/admin அப்படின்னு கொடுங்க. admin /8000க்கு அப்புறம் ஸ்லாஷ் போட்டு admin அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அட்மின் கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. லாகின் ஆகிடும். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தெரியுது இல்ல, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இருக்கு பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அட்மின்ல போயிட்டு இந்த லைனை டெலீட் பண்ணிடுறேன். அந்த லைனை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்க வரல பாருங்க. வரல. அப்போ இங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க. இங்க admin.site.register கொடுங்க. இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருச்சு பாருங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிளுக்குள்ள நம்ம வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல ஆடுன்னு இருக்கு பாருங்க. ஆடுங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த HTML கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது தான் யாரு? இந்த admin.py. இந்த ஒரு லைன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் 1001 இப்போ நான் அதில் வந்து குமார், ஏஜ் வந்து ஒரு 56, சேவ் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த டேட்டா போய் சேவ் ஆகிடும். இந்த இடத்துல ஏன் குமார்னு எப்படி தெரியுமா தெரியுது? இந்த இடத்துல குமார்னு, இந்த குமாருங்கிற நேமை கிளிக் பண்ணீங்கன்னா 1001 குமார் 56ங்கிற டீட்டெயில் நமக்கு தெரியும். சேவ்னு கொடுத்தீங்கன்னா திரும்ப சேவ் ஆகிடும். இப்போ இந்த குமார் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் மாடல்ஸ்ல கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது self.nameனு கொடுத்தோம்ல, இந்த டெஃப் இது கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இங்க குமார் அப்படின்னு தெரியுது. அந்த நேம் வந்து தெரியுது. இப்போ இதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் 1 இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் 1 கிளிக் பண்ணீங்கன்னா 1001 குமார் 56 காட்டும். சேவ். இப்போ நான் ஆட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு 1002 நேம் வந்து அருண், இப்போ ஏஜ் வந்து ஒரு 43, சேவ். இப்போ என்கிட்ட 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, குமார் அருண் அப்படின்னு. ஆனா ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2ன்னு தான் காட்டுது. அந்த ஸ்டூடெண்டோடைய நேமை காட்டல. அதுக்காக தான் இங்கே அந்த கிளாஸ், இந்த கிளாஸ்க்குள்ள இந்த டெஃப் str self.name ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ பாருங்க அருண் குமார்னு வந்துடும். சார் அப்போ இங்க ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கலாமா சார்? ரிஜிஸ்டர் நம்பர் 1001 தெரியறதுக்கு அப்படி கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நம்பர் நீங்க கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டு இப்போ நீங்க ரன் பண்ணுங்க. ஸோ எரர் அடிக்கும். ஏன் எரர் அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன கணக்கு இருக்கு? இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங்னா வேர்டிங்ஸ் தான் கொடுக்கணும். நீங்க ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது நம்பர், அதனால நம்பரை கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால இங்க நேம் தான் கொடுக்கணும். இப்போ நேம்னு கொடுத்துட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. பாருங்க கரெக்டாக ஒர்க் ஆகும். அருண் குமார். இப்போ இதை டேட்டா பேஸ்ல போய் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் சொன்ன எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த டிபி SQLite 3 இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ சைடில் பாருங்க உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த கண்ட்ரோல் B கொடுத்தீங்கன்னா சைடில் இருக்கிறது க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி இதை சின்னது பண்ணிக்கோங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே வாங்க. மை ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா? மை ஆப்ல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நாமளா கிரியேட் பண்ண டேபிள். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க 1001 குமார் 1002 அருண், ஏஜ்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வரையும் புரிஞ்சுதா கண்ணு? எல்லாரும் இதை ஒர்க் அவுட் பண்ணி